அழகி திரைப்படம் 2002ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இப்பொழுது மீண்டும் 22 ஆண்டுகள் கடந்து திரையில் 4Kன்னு சொல்லக்கூடிய புதிய தொழில்நுட்பத்துடன் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க வெளியாகுது. 3ஆம் வகுப்பில் தனலட்சுமி சேர்றா, பிறகு ஒன்றாவே படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குள்ள நட்பாக இருந்தது காதலாக உருவெடுக்குது. அப்புறம் யாருமே 2 பேருமே சொல்லிக்கொள்ளாமல் பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனவங்க எத்தனையோ ஆண்டுகள் கழித்து பார்த்தா கணவன் இல்லாமல், அதுவும் ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறப்ப எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நிமிர்ந்து பார்த்தா சண்முகனுடைய முகம். அந்த காட்சியில் அப்படி நான் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க, நிறுத்திடுங்க சண்முகத்தை பார்த்த உடனே. அப்புறம் மறுபடியும் அழனா நந்திதாசன், நான் ஏன் அப்படி செய்யணும், அழறது நிறுத்தக்கூடாது அப்படின்னாங்க. இல்லைங்க, இப்படி தான் பண்ணி ஆகணும், அந்த உரிமையில் அப்படித்தான் அழணும்னு சொல்லி என்னுடைய மகன் தான் அந்த அரவிந்த், நான் அதே மாதிரி அழுது காட்டினேன் பாருங்கன்னு. அந்த அழுகையோடு அந்த பார்த்திபன் பார்க்குற அந்த காட்சி இருக்கு இல்லையா, மடியில் போட்டு கண்ணீரை ஓடிக்கிட்டே இருந்தது எனக்கு. நான் அழுதுகிட்டே இருந்தேன், என்ன உள்ள நடக்குன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி கணக்கில் அடங்காத காட்சி படம் முழுக்க நான் படமாக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு, இந்த படம் காலம் தாண்டி ஒரு காவிய படைப்பாக தான் வரப்போகுது. அதே மாதிரி மக்கள் அதை கொண்டாடிட்டாங்க. ஒரு காதல் கதை இயல்பான மனிதர்களை கொண்டு இயல்பான இடங்களில் இயல்பான உணர்ச்சிகளை இயல்பான நடிப்பில் படமாக்கணும்னு எடுத்தது. அதுக்கு யாரை தனலட்சுமியாக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்தது நந்திதாஸ் தான். அவங்கள பிடிச்சி டெல்லியிலேருந்து கொண்டு சேர்த்து படமாக்கின முறை இருக்குல்ல, அதை ஒரு படம் எடுத்தால் அதுதான் பெரிய அளவில் ஓடும். ஏன்னா பெரிய அளவில் எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அவங்க ஆங்கிலத்தோட உச்சம். இந்த உணர்வை அவங்களுக்கு நான் கடத்தி ஆகணும். இந்த படத்துக்குள்ள என்னமோ ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி பண்ணாங்க. சாலை பணி போடுற பணியாளர்களுக்கு மத்தியில் தான் அவள் ரோட்டில் படுத்துட்டு வாழ்ந்துட்டுருக்கா. அந்த இடத்துல தான் சண்முகம் பைக்கை நிறுத்திட்டு போய் அவளை சந்திக்கிறான். இப்போ இவர் கேட்குறார், நீ எங்கே இருந்த, என்ன நடந்தது, அப்போ எப்படி என்னோட திருமணம் நடந்தது, அதன் பிறகு நான் என்ன ஆனேன், தன்னுடைய கணவன் என்ன ஆனா, அவன் இப்போ இல்லை, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவள் சொல்லும் போதெல்லாம் இவன் நொறுங்கி போயிடுறான். இப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பார்த்திபன் அண்ணன் கிளீசரெல்லாம் போடலை, அவர் மட்டும் அழுதுகிட்டே இருக்கார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் நடிச்சுட்டே இருக்கார். நந்திதாஸுக்கு அது புரிஞ்சு போச்சு, இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது புரிஞ்சு போச்சு. அவங்கள வச்சு முத நான் நடிக்க வச்சது தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி. நான் இந்த திரைக்கலையை கற்றுக்கிட்ட அந்த இடத்துல தான் நான் முத அந்த காட்சியை நான் படமாக்கினேன். எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த காட்சியெல்லாம் அழியவே அழியாது.